வங்கியில் நடக்கும் 5 மிக விசித்திரமான கதைகள். பணத்தோடு தொடர்பான கிரேசி ஸ்டோரீஸ். ஒன்று கேட்டால் அடுத்தது இன்னும் ஷாக்காக இருக்கும். முதல் கதை. ஒரு பெண் தன் இறந்த பூனையின் உடலை வங்கியின் சேஃப் டெபாசிட் பாக்ஸில் வைத்து வந்தாள். ஒவ்வொரு வாரமும் வந்து பூனையோடு பேசுவாளாம். பல மாதங்கள் கழித்து மேலாளர் கண்டுபிடித்த போது பூனை முழுக்க மம்மி ஆகியிருந்தது. ஹேஸ்மேட் டீம் வரவழைக்க வேண்டியதாயிற்று. இரண்டாவது, ஆஸ்திரேலிய பார்டெண்டர் டேன் சாண்டர்ஸ் ஒரு ஏடிஎம் கிளிட்ஸை கண்டுபிடித்தார். அவரால் லிமிட்க்கு மேல் பணம் எடுக்க முடிந்தது. 5 மாதங்களில் $1.6 மில்லியன், சுமார் 13 கோடி ரூபாய் செலவு செய்தார். பிரைவேட் ஜெட், பார்ட்டிஸ், நண்பர்கள் கேக்யூ ஃபீஸ் கட்டினார். இறுதியில் போலீஸ் பிடித்தது. கிளிட்சை நம்பி பணம் செலவு செய்யாதீங்க. மூன்றாவது, இத்தாலியில் ஒரு வங்கி சீஸ் பார்மசான் சீஸ் ஐ கொலாட்ரலாக வைத்து லோன் கொடுக்கிறது. விவசாயிகள் தங்கள் சீஸ் வீல்களை வங்கியில் சேமித்து பணம் வாங்குகிறார்கள். சீஸ் மதிப்பு உயர்ந்தால் லோன் திருப்பிக் கொடுக்கிறார்கள். உண்மையான சீஸ் பேங்க். நான்காவது, அமெரிக்காவில் $2 பில்லை கர்ஸ்ட் என்று நினைத்தார்கள். கேம்பிளிங், பேட் லக்கோடு தொடர்பு செய்தார்கள். இன்னொரு கதை. பிலடெல்பியாவில் ஃபர்ஸ்ட் பேங்கை அலெக்சாண்டர் ஹாமில்டன் அண்ட் கோஸ்ட் ஹாண்ட் செய்கிறதாம். அங்கு போட்டோ எடுக்கும்போது போன் பேட்டரி ட்ரெயின் ஆகுது. ஐந்தாவது, ஒரு பெண் தன் நாய் பணத்தை சாப்பிட்டு விட்டதாக வங்கிக்கு கொண்டு வந்தாள். நாய் பூப்பிலிருந்து பில்லை எடுத்து கழுவி டேப் ஓட்டி கொண்டு வந்தாள். வங்கி அதை ஏற்றுக்கொண்டது. பிளாட் அல்லது பூப் கவர்ட் மணி கூட லீகல் டெண்டர் தான். இப்படி வங்கிகளில் விசித்திரமான கதைகள் நிறைய. பணத்தை பத்திரமா வச்சுக்குங்கள். கிளிட்ஸை நம்பாதீங்க. வியர்ட் கொலாட்ரலை தவிர்க்குங்கள். உங்க வங்கியில நடந்த ஃபனியஸ்ட் அல்லது வியர்டஸ்ட் ஸ்டோரி என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த கிரேசி ஃபைனான்ஸ் ஃபேக்ட்காக ஃபாலோ பண்ணுங்கள்.